வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் வாழைப்பொத்தியில் வர செய்து காட்ட போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். தேங்காய் படுத்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வெங்காயம், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அதோட கடுகும் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ண போகிறேன். இந்த வாழைப்பொத்தியை இப்போ சின்ன சின்னனா வெட்டி எடுக்க போகிறேன். வாழைப்பொத்தி வெட்டுறதுக்கு ஒரு கிண்ணத்துக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுறேன். அதுக்குள்ள தண்ணியை விட்டுக்கணும். குள்ள வெட்டி போட்டால் தான் வாழைப்பூ கயர் இல்லாமல் எடுக்கலாம். இப்போ வாங்க சின்ன சின்ன வெட்டுவோம். வாழைப்பொத்தியை சின்ன சின்னனா வெட்டி உப்பு போட்ட தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறேன். இதை இப்போ நல்ல தண்ணி ஒன்றும் இல்லாமல் புளிஞ்செடுக்க போகிறேன். பெருஞ்சீரகமும் போடுறேன். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். மரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுப்பை நல்ல சிலோவில் விடுங்க. அப்போ தான் அவிஞ்சு வரும். ஏன்னா தண்ணி ஒன்றும் விட போகிறதில்லை. அதனால் நல்ல சிலோவில் விட போகிறேன். வாழைப்பூ நல்லாவே வதங்கிட்டுது. நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பூவும் வதங்கட்டும். தேங்காய் பூ போட்டு வதங்கிட்டுது. நீங்கள் விருப்பம் வேண்டாம் தூள் சேருங்க. எனக்கு தூள் போட்டால் ஒரு கயற போல இருக்கும். அதால் நான் சேர்க்க இல்லை. செத்தல் மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டபடியாக எனக்கு குறைப்பு ஓகேயாக இருக்குது. நீங்கள் விருப்பம் வேண்டாம் தூள் சேர்த்து கொண்டுங்க. இப்போ எதிராக்குவோம். சூப்பரான வாழைப்பூ வர ரெடி ஆகிட்டுது. சரியான ஈஸி. ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே செய்திடலாம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.